உயர்த்துகிறோம். நீ நல்லவர், 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 நல்லவர். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். என்னை கைவிடாதிரும் நாதா, நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, மது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே, அது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தந்தை கண்டடைந்தே சமூகத்திலே, தந்தை கண்டடைந்தே சமூகத்திலே, என்னை நோக்கி கூப்பிடு என்றி துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றி துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தந்தை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தந்தை கண்டடைந்தே. நன்றியப்பா. தேவ சமூகத்திலே இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. இரவெல்லாம் காத்தீ, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. நன்றியப்பா. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றி பாலி, நன்றி பாலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஆமென்.
நன்றி அப்பா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி 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 நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. ஆமென். கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பாலி, நன்றி பாலி. நல்லவரே உமக்குத்தான் எப்போதும் எப்போதும் ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. எப்போதும் ஆனந்தமே, எனப்பாவும் திருப்பாதமே. ஆமென். நன்றியப்பா. ஹல்லேலூயா. இயேசு எத்தனை நல்லவர். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நல்லவரே நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், அணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். நன்றி அப்பா. ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோடை ஏந்தி ஆராதிப்பேன். ஒரு தோடை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரபலோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், துதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். நல்ல கரங்களுக்கு ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். நந்தியப்பா ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன். மரகபர பர பரி மல தர பர பர பல தர. ஹல்லேலூயா.
ஆராதிப்பேன், ஒரு தோளை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோளை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். நன்றியப்பா. Hallelujah. பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். பரிசுத்த இரத்தத்தால் பாவங்கள் கழுவின அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா நன்றி அப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். நன்றி அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பிரஸ்தாவப்படுத்துகிறோம். என்னை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே உம்மை துதிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, எங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டீரே, எங்கள் சாபங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் தலைமையில் வைத்தீரே. நன்றி அப்பா. கைத்தாளத்தோடும் அத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். கைத்தாளத்தோடும் அத்தாளத்தோடும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம், இயேசப்பா ஸ்தோத்திரம். தாவீதைப் போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். தாவீதைப் போல நடனமாடி
உமக்கு நன்றி அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். ரே பிரகா பரபல தரபரக பரபல பரிக பரதுரமா. நல்ல நல்ல ஆவியில நிறைஞ்சிர பிரகா பரபல தரபரக பலப துப்ரோகா பரதர ஷதரக பரபல பரிபல தரபரபர உரபதர ஷதரக பரிபல தரபரதர. Ura prabala tarasha kabara bala bari bala tarabara kaba. Oh, alavita, alavita, adisayam sediduva, alavita. ஆண்டவருடைய சமூகத்துல மகிழ்ந்து கடிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். உன்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். ஆமென். என்னை காண்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். அளவேண்டா, அளவேண்டா, அதிசயம் செய்திடுவார். அழுகை களிப்பாக மாற்றுகிறார், அழுகை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறார். அழுகை பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். நாங்கள் நீரூற்றாய் மாற்றிக் கொள்வோம். சொல்லுங்க, அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் உருவ நடந்து நாங்கள் அதை நீரூற்றாய் மாற்றுவோம். Hallelujah, Hallelujah. எப்போதும் மகிழ்ச்சி என்னாலும் மகிமையாமே. Ura prabara bala bara bala bara 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 shabara kabala bara bara. Ura prabara bara 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 kabala bara 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 bara. Hallelujah. Ura baraka bara bala bari bala bara 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 bara. Hallelujah பாடி மகிழ்வோம், மகிழ்வானை போற்றி துதிப்போம். Hallelujah பாடி மகிழ்வோம், மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. Hallelujah மகிமை தேவ மகிமை, ஜீவ தேவனுக்கே மகிமை. அஞ்சினேனே இருளினில் என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். சொல்லுங்க, அஞ்சினேனே இருளினில் என்றும் நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்று அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், நம்மை என்று அதற்காக தந்தார். நல்ல தேவன், அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன், விடுவித்து காத்திடுவார். சுலமா
வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவன் இந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் இந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவாராமே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி, கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆக்கிரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். ஆமென் ஆமென். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மிதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்று மீறாமல், கரங்களில் தங்கிடுவாடுதல். பாதம் கல்லில் என்று மீறாமல், கரங்களில் தங்கிடுவாடுதல். ஒரு போதும் அதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் அதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே நான் நடப்பேன். பாம்பை பாலசிங்கத்தின் இதோ நான் பிரித்து போடுவேன். சிங்கத்தின் மேற்கொள் மலன் இறங்குகிறது. பாலசிங்கத்தின் மேற்கொள் பலன் வலு சர்ப்பத்தை மிதிக்கும் மலன் இறங்குது. ஏசு நாம பெற்றவங்க வலு சர்ப்பத்தை எரிக்கும் வல்லமை இறங்குகிறது. ஒரு ஜெயத்தின் வல்லமை, ஒரு ஜெயத்தின் வல்லமை, ஒரு மேற்கொள் அபிஷேகம் இறங்குது. ஏசு நாமத்தால, ஏசு நாமத்தால. ஓ
கரணதி 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 ரீகானா ரியானா ராதுராந்தரவல் ஏகானா ரியாந்தா ரகாதனாந்தரவல் ஏகானா ஷிகியாந்தரபா எல்லா வனாந்தரமான காரியங்கள் மலையை மாறுகிறது. கர்த்தருடைய வறட்சியை தரித்திரத்தை செழிப்பாய் மாற்றுவாரு. அநேகர் மேல ஆராதித்துக் கொண்டு அநேகர் மணி போல் செழிப்பின் அபிஷேகம் இறங்கிறது. கர்த்தர் உங்கள் தரித்திரத்தை வறுமை மாற்றி போடுகிறார். அவர் இதோ இந்த நாளிலிருந்து இன்று முதல் உங்களை கட்டார் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளும் வல்லமை ஆசீர்வதிக்க கரங்கள் இறங்கி வருகிறது. ஓ ரீகானா ஷிகாந்தரபல் ரீகானா அந்துநாதரபல் நீமினா ரங்கா ரியாந்தரபல் ரீகினி அந்தரபல் மகிமை இறங்குது. ஒரு நன்மை கரம் மகிமை கரம் ஓ இறங்குகிறது. ஓ ஆசீர்வதிக்கும் கரம். ஹalleluya 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 மகிமை ரேகானா ஷிகா பரகதரபோ ரியாந்தரபல் ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்திலே ஓசன்னா 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 இயேசு ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்திலே ஓசன்னா 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 ஓசன்னா. இருளான உன் வாழ்வுதான் இப்ப வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்ப வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம்மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்திலே ஓசன்னா 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 ஓசன்னா. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். சாத்தானை வைத்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடுகிறதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடினதே. இயேசு ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்திலே ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்திலே ஓசன்னா 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 ஓசன்னா. வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். முறித்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறதே. இயேசு ராஜன் வந்து விட்டார். நாம் கூடும் இந்த இடத்திலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்ப அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்ப அளவில்லாமலே ஊற்றுகிறார்.
விட்டெழும்ப அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் ஜீவனும் பலனும் ஆய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் ஆய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் ஆய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் ஆய்ந்து வருகிறதே. இயேசுராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 சாபங்கள் வியாதிகள் மறைகிறது. மறிப்பதில்லை. எங்கள் வாழ்க்கை மறிக்காது, எங்கள் பகுதி மறிக்காது, சரீரம் மறிக்காது, மறிக்காது, என் குழந்தை மறிக்காது. இறங்குது கிறிஸ்துவின் ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குது. அநேக சரீரங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கியது. இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் நாமத்தால இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க. ஓ சாந்தா ராக்காபாலா வந்தலபா. இதுவரை இல்லாத ஒரு நீச்சலால் அபிஷேகம், ஒரு நீச்சல் அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. ஒரு நீச்சலால் அபிஷேகம். ஓ ரியாங்கா ஆந்தரபா ராக்காபா நாதநாதல் நீனின ஆந்தரபா. ஷெகினா மகிமை, ஷெகினா மகிமை, ஆசீர்வாத கூடாரத்துல இறங்கின மகிமை, தேவாலயத்துல இறங்கின மகிமை, அது பரலோக மகிமை, சிங்காசனத்துல வீட்டுக்குரிய மகிமை இறங்குகிறது. ஏழு குத்தல மத்தியில் உலாட மகிமை இறங்குகிறது. போல இயேசு நாமத்தால சாந்தா ராகா பாலா வந்தரபா ஓகமா ராகா பாலா பனி போல மலை போல அக்னியாக அது வல்லமை 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 சாந்தா ராகா ரியாந்தரா வந்தரபா இயேசு நாரா வந்தரபா யகினா வந்தரபா யகனா வந்தரபா ரெகினா வந்தரபா தேசமனா வந்தரபா. ஓ தேசமே தேசமே பயப்படாதே, நீ மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை உன் நடுவிலே செய்வார். சாந்தா ராகா பாலா வந்தல் நீக்கிமேனா வந்தரபா. கர்த்தர் உன் ஆக்கினை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி
வந்திருப்பார். நாங்கள் தீங்கை ஓ, காண மாட்டோம். யாக்கோப் மீனோ வந்திருப்பார். இனி நாங்கள் தீங்கை அவர் காண உனக்கு மாட்டோம். முன்பாக சென்று உன்னிலும் ஜனம் பெற்ற உன்னிலும் பலம் பண்ண அந்த 7 ஜாதிகளை உன் முன்பாக முறியடித்து துரத்துகின்றார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஓ, உன்னுடைய சந்ததியார் உன்னுடைய சந்ததியின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். சந்ததியின் பிடரி உன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தால. ஓ, யந்தரபா, நீ சந்ததியின் வாசலை நீ மிதிப்பாய். சந்த ராக்கதன அந்தரபா நோக்கி அந்தரபா அந்தரபா எஸ் அம்மனா அந்தரபா. கர்த்தரின் கண்கள் நீதிமான்கள் மேல் இப்பொழுது நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவள் கூப்பிடுக்கு திறந்திருக்குது. இப்பொழுது சத்தமா கூப்பிடுங்க. அவர்களுக்கு சத்தமா கூப்பிடுங்க. அவர்களுக்கு சத்தமா கூப்பிடுங்க. கர்த்தர் நினைப்பதற்கு செவி சாய்ப்பார். உன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். உன்னை விடுவிப்பார். சந்த ராக்கபா ராக்கதனவா யாக்கோனவா. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார் யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார் யாருக்கு பயப்படுவே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன். அபிஷேகம் செய்கின்றீரே. என்னை ஆயனை போல நடத்துகிறேன். அபிஷேகம் செய்கின்றேன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். எதுவும் அணுகாது. அப்பா, தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சேகத்தால் எடுத்துக் கொண்டே அடைத்து சேர்த்துக் கொண்டீரே. அநாதி சேகத்தால் எடுத்துக் கொண்டே அடைத்து சேர்த்துக் கொண்டே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டானே. பாசமை சிலுவையில் பலியானார். பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது.
ஒவ்வொரு இறங்கட்டப்பா எல்லாத்தையும் அப்பா கண்ணிக்கும் பொறாமைக்கும் வஞ்சகத்தும் பாதுகாத்து வாகனங்களை வீடுகள்ல களஞ்சியங்கள்ல இறங்கட்டப்பா அப்பா இறங்கட்டும் ராஜா வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள. அப்பா ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கடுமையான காய்ச்சல் எல்லாம் மாறி போட்டும். தலைவலிகள் எல்லாம் முதுவலிகள் மாறி போட்டு எல்லா காய்ச்சல் கிருமிகள் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எல்லா பேக் பெயின் மாறி போட்டு இப்பொழுதே சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்துல உச்சந்தலைமை உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள சிறுநீரகத்துல பாயட்டும் பாயட்டும். ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள கணையத்துல ஹல்லேலூயா, கண்கள்ல காதுகள்ல மூக்குல ஹல்லேலூயா, தொண்டையில நாக்குல பாயட்டும் ஃபயர். பற்கள்ல பாயட்டும், ஈறுகள்ல எல்லாம் மர்வமாகட்டும். mighty transform in the name of Jesus. தொழில இருக்கிற எல்லா முடக்கங்கள் மாறட்டும், பெருகட்டும் பெருகட்டும். பிசினஸ் ஆசீர்வதிக்கிறோம், பெருகட்டும் பெருகட்டும். தடைகள் உடையட்டும், இந்த வாரத்துல தடைகள் உடையட்டும். ஆமென். வர வேண்டிய எல்லா நன்மை வரட்டும் வரட்டும். தடைகளை உடைக்கிறோம், தடைகளை உடைக்கிறோம், எரிக்கிறோம் 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 எரிக்கிறோம். முன்னேற்றத்தை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகள்லாம் எரியட்டும் எரியட்டும். அல்ல துதிங்க 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 துதிங்க. ஐஸ்வர்யம் கனம் மகிமை இறங்கி வருவதாக. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க நிரப்புங்க. ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க, கனத்தினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க, வல்லமையினால் பரிசுத்தத்தினால் நிரப்புங்க. blood of Jesus, blood of Jesus. ஓ ஜீவன் அழியாமையினால் நிரப்புங்க, ஜீவன் அழியாமையினால் நிரப்புங்க. ஓ மரணமாகட்டும், அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமை தரித்துக் கொள்ளட்டும். சாவுக்கு ஏதுவான இந்த உடல் சாகாமை அணிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அணிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் தரித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். எல்லாம் மர்வமாகட்டும், எல்லாம் மர்வமாகட்டும், எல்லாம் மர்வமாகட்டும். ஆவிக்குரிய ஜீவியங்கள் ஜப ஜீவியங்கள் மர்வமாகட்டும். ஒரு யுத்த அபிஷேகத்தால் நிரப்புங்க நிரப்புங்க. யுத்த ஆயுதத்தை ஒவ்வொருவருக்கும் அணிந்து விடுங்க. கடந்த வாரம் முழுவதும் நடத்தி வந்தீங்களப்பா, சொல்லுங்க நன்றி சொல்லுங்க. உள்ள தாளத்திலிருந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த புதிய வாரத்துல உம்மை ஆராதிக்க நீங்க கொடுத்த நல்ல கிருபைக்கா ஸ்தோத்திரம்பா. இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்பா. உங்க பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த வாரத்துல திருமண தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், குழந்தை இல்லாத குழந்தை உண்டாகட்டும். என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறாங்களோப்பா, இந்த வாரத்துல எல்லாம் நடக்கட்டும். இந்த நாள்ல இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்கிறோம். பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். களஞ்சியங்கள் நிரம்பட்டும் நிரம்பட்டும் நிரம்பட்டும். Ora fraba rakabala farabala tarabara shakabalaba lebraka farabala tarabara kabari braka farabala tarakaba. ரத்தத்துல மூடி ஜெபிக்கிறோம். தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இல்லத்தையும் உள்ளத்தையும் சரீரத்தையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதத்தை சோந்தரிக்கட்டும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இடம் கொள்ளாமல் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பெருகட்டும். பெருக்கத்தின் அபிஷேகம் இறங்கட்டும். பொருளாதாரத்துல பெருக்கத்தின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம். நிறைவான நன்மை நாள் நிரப்புங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. ரபரபர பலதரபர ஷபரகபர பலபர ஓர பிரபர பலதரபரி பலகபர பலதரபர பலதர ஷிகபரபா. ஹalleluya. ஆவியானவரே மை துதிக்கிறோம். ரபரக ஃபரபல்லாவில ரபரக ஃபலபர பலதர. ஆவியானவரே, ஆவியானவரே, உங்க வல்லமையை ஊற்றிடுமே.
பற்றிய அப்படியே வாசிக்கலாம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுறாங்க அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஹல்லேலூயா. ஆவியில நடத்தப்படுறது. பழைய ஏற்பாடு மாம்சத்துல நடத்தப்படுற கிரியைகள். ஆமென். நியாயப்பிரமாணம் எப்படின்னா மனுஷன் சுய ஞானத்தினால, சுய பலத்தினால, சுய புத்தியில செய்யறதுதான் பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடு ஆவியின் பிரமாணம். சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிட்டு, இன்னைக்கு நம்ம விடுதலை ஆக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அடிமை அல்ல, பிள்ளைகள். ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அடிமை அல்ல. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எல்லாம் சனிக்கிழமை ஓய்வு நாள்ல ஒரு டேபிள நவுட்டி வச்சுட்டா கூட உங்களுக்கு என்னது? தண்டனை. ஹல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படா. இது ஆவியில நடத்தப்படுறது. ஹல்லேலூயா. ஆராதனை ஆவியில இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த நேரத்துல ஆராதிக்கணும்னு நமக்குள்ள ஆவியானவர் நடத்தணும். ஹல்லேலூயா. ஒரு சுய கட்டுப்பாடு ஹல்லேலூயா இருக்க கூடாது. மனுஷ பலத்துல சொல்லக்கூடாது. இன்னைக்கு நிறைய சபைகளை சொல்லுவாங்க, 9 மணிக்கு உள்ள வரலையா ஆண்டவர் ஒன்னு அடிப்பார், செத்து உழுவ, அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஆவியில ஆவியானவர் 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 நம்ம நடத்தணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்ம ஆராதிக்க வைக்கிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நின்று நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதனை என்பது, ஆராதனையோ எந்த காரியமோ ஆவியில வரணும். ஹல்லேலூயா. ஆவியானவர் உள்ள இருந்து பண்ணணும். நமக்கு ஒரு நல்ல காரியம் செய்ய தூண்டுறாரோ அது நம்ம பெருமைக்குன்னு செய்யக்கூடாது, தன்னை வெளிப்படுத்த காட்ட செய்யக்கூடாது. ஆவியில ஆவியானவர் நமக்குள்ள இருந்து தூண்டும் போது அதை செய்யணும். ஹல்லேலூயா. நற்கிரியைகளை செய்வதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ள நற்கிரியைகளை தொடங்கினவர் அவர். இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் அதை நடத்துவார். ஆவியில நடத்தணும். ஹல்லேலூயா. ஆவியில ஜெபிச்சு 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 ஆவியில ஒரு இடத்துக்கு போகணுமா, இந்த காரியத்தை செய்யணுமா, இது மாம்சத்துல முடிவு எடுக்க கூடாது. ஆவியானவருடைய பலத்துல நல்ல ஆவியில ஒரு சமாதானம் வந்துட்டானாதான் அந்த இடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. நான் பலத்துல நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஹல்லேலூயா. நான் அல்ல, எல்லாமே இயேசு. ஹல்லேலூயா. அவரே. எவன் ஆவியினால் நடத்தப்படணும், ஆவியினால நடத்தப்படும். ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று, ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சு 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 ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா, ஒரு தொழிலை செய்ய போறீங்களா, பல மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல ஆவியில ஜெபிச்சு செய்யுங்க. ஹல்லேலூயா. அது சக்சஸா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியில செய்யணும். ஆமென். எல்லாமே ஆவியில. ஆவியினால் வராது எல்லாமே பாவம். ஹல்லேலூயா. மாம்சத்துல செய்யப்படுறது ஊழியம் கிடையாது. மாம்சத்துல செய்யப்படுற காரியம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. எல்லாம் ஆவியில தான் வரணும். ஆவியில ஜெபிச்சு ஜெபிச்சு தான் வரணும். எவர்கள் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல எல்லாரும் என்ன பண்ணா, மாம்சத்துல நடத்தப்பட்டான். மாம்சத்துல நடத்தப்பட்டான். அன்னைக்கு ஒரு சமாரியன் ஊருக்கு போறான், ஒரு இடத்துக்கு பிரயாணத்துல போறான், ஒரு வேலைக்காக போறான். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, திருடர்கள் கள்ளர்கள் அவனை அடிச்சு அவன்கிட்ட எல்லாம் புடுங்கிட்டு குத்துயிரான் குலவையரான் போட்டுட்டு போயிட்டாங்க. மனுஷனை போட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு லேவியன் வாரான். லேவியன் சர்ச்சில் வேலை பார்க்கிற ஒரு சபை ஊழியர். அவர் வாரான். வந்து பார்த்துட்டு என்ன சொல்றான், ஆவியில செஞ்சானா என்ன பண்ணிருப்பான், அவனை தூக்கிட்டு போய் அவனை பராமரிச்சிருப்பான். ஆனா அவன் மாம்சத்துல செய்யறான். அவன் என்ன பண்றான், ஐயோ இன்னைக்கு நம்ம சர்ச்சில் போய் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் செய்யலன்னா ஆண்டவர் அடிச்சிருவாரு, அப்படி பயத்தோட அப்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழே அப்படி போயிட்டான். மாம்சத்துல செயல்பட்டுட்டான். அடுத்த ஒரு ஆசாரியன் வாரான், ஒரு பாஸ்டர் வாரான். அவன் என்ன பண்றான் பாக்குறான். அவனும் அதே தான்.
ஆவியானவர் உள்ள இருந்து நடத்திருந்தாருன்னா அவன் அன்னைக்கு முதல்ல என்ன பண்ணியிருப்பான்? ஹல்லேலூயா. அவனை தூக்கிட்டு போய் சத்திரத்துல சேர்த்திருப்பான். ஆனா அவனும் போயிட்டான். கடைசியில ஒரு சமாரியன் வாரான். அன்னைக்கு அவன் என்ன பண்றான்? அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில நடத்தப்படுறான். அவனை தூக்கிட்டு போய் அவன் காயத்தை கட்டி அவனுக்கு எண்ணெய் வார்த்து அவனை சத்திரத்துல போய் சேர்க்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் ஆவியில நடத்தப்படுறது. புதிய ஏற்பாட்டு பிரமாணம் அன்பின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம், அன்பின் பிரமாணம். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம் அடுத்த வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்க. ஹல்லேலூயா. நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை நம்ம பெறல. திரும்பவும் பயப்படுறதற்கு பயந்து பயந்து வாழ தேவையில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை பயந்து தேவையில்ல. ஒரு அப்பாட்ட ஒரு பிள்ளை போறதுக்கு பயப்பட தேவையில்ல. அப்பாட்ட ஒரு பிள்ளை கேட்கறதுக்கு பயப்பட தேவையில்ல. வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சிங்காசன தண்டையில கிருபாசன தண்டையில சேருவதற்கு அவருடைய இரத்தத்தினாலே அவர் நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பலமும் தெளிந்த புத்தியும் அன்புமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் எனக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் ஆவியினால் நடத்தப்படுகிறேன். ஆமென். இன்னைக்கு எப்பனாலும் வந்து அப்பாவை கூப்பிடலாம். எந்த இடத்துல நின்னாலும் கூப்பிடலாம். ஹல்லேலூயா. எப்போது நம்ம அவரை ஆராதிக்கலாம். எப்பவும் நம்ம உயர்த்தலாம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. திரும்பவும் நாம் பயப்படுவதற்கு பயங்காட்டுறான். யாராவது பயங்காட்டினாங்க. வேதம் சொல்லுகிறது, ஓய்வு நாளையாவது மாத பிறப்பையாவது குறித்து ஒருவனும் உங்களை பயப்படுத்தாதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. ஒருத்தனும் பயப்படுத்த கூடாது. ஹல்லேலூயா. அது ஆவியில வரணும். ஆவியானவர் நமக்குள்ள அந்த வாஞ்சியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்ம எப்ப ஜெபிக்கணும், எப்ப ஆராதிக்கணும்னு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் ஏவுகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சொல்லுங்க, ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆமென். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியிலே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியிலே சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று மத்தவன் சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா. நமக்குள்ள இருந்த ஆவியானவர் சாட்சி கொடுத்தா அது போதும். ஹல்லேலூயா. அன்னைக்கு தாவீதை பார்த்து ஒரு மனுஷன் சிமேயு அவன் என்ன பண்றானா, தூசிக்கிறான். சீமை சொல்றான், தூசிக்கிறான். பேலியாளின் மனுஷங்க, பிசாசு மனுஷன் சொல்றான். ஆனா ஆண்டவர் அவன் தாவீதை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார்? ஆவியானவர் என்ன கொடுக்கிறார்? அவன் இருதயத்திற்கு ஏற்றவன். ஹல்லேலூயா. உலகம் உங்களை சொல்லலாம், நீங்க பாவின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என் பிள்ளை. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை அவருடைய பிள்ளை என்று நமக்கு சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல உலக மனுஷன்லாம் என்ன சொன்னா, இவர் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறார், இவர் பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க. ஆனா பிதாவாகிய தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உன்மேல் பிரியமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ பூரண ரூபவதி. ஹல்லேலூயா. அப்பா சொல்லணும். ஆமென். நமக்குள்ள இருந்து சொல்லணும். நீங்க உலகம் என்ன பேசினா பேசிட்டு போகுது, உலகம் என்ன தூசிச்சிட்டு போகுது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும் அப்பாவுக்காக. ஹல்லேலூயா. நான் அவருக்காக எழும்புவேன், அவருடைய ஆவியினால நடத்தப்படுவேன். ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்வேன். எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம்.
நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். ஹல்லேலூயா. கூட நாம் மகிமைப்படும்படிக்கு கிறிஸ்துவனை கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடுபட்டால் எப்ப அப்படியாகும்? நம்ம யாரு? கிறிஸ்துவின் சுதந்திரர்கள். நாம் பிள்ளையானால் சுதந்திரர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு என்ன ஆசீர்வாதத்தை பிதா கொடுத்திருக்கிறாரா அதே ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டாரு. ஆனா நமக்கு இத பெறணும்னு என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. அவரோடு பாடுகளை சகித்தால் அப்படியாகும். ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அவரோடு கூட அந்த மகிமையை நம்ம பெறணும்னா, பிதாவின் மகிமையை, கிறிஸ்துவின் மகிமையை நம்ம பெறணும்னா அவரோடு கூட பாடுகளை சகிக்கணும் அவருக்காக. ஹல்லேலூயா. பிள்ளைகளால் சுதந்திரமாமே. ஆமென். நம்ம யாரு? அவருடைய பிள்ளைங்க. இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும்னா சில பாடுகளை நாம் அவருக்காக சகிக்கணும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ரே பிரகா ஃபரபலா தரபராஷி பரகா பரபலா தரபரப. ஹல்லேலூயா. பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். சொல்லுங்க. பாடுகள் அனுபவிப்பே பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களி கூர்ந்து மகிழ்ந்து. ஆமென். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். இக்கால பாடுகள். இப்ப ஒருவேளை சில பாடுகள்ல நீங்க கடந்து போகலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும் போது, ஹல்லேலூயா, அது இந்த பாடுகளுக்கு ஒப்பானவைகளே அல்ல. ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில அவனை தூக்கி குழியில போட்டாங்க. காரணம் இல்லாம அவன் மேல தவறான குற்றச்சாட்டி ஜெயில போட்டாங்க. அப்ப அவனுக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்தது, கிறிஸ்துவின் மகிமை அவனுக்குள்ள இருந்து வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒருவேளை மறைந்து இருக்கிறது போல காணப்படலாம், நமக்குள்ள வெளிப்படாம காணப்படலாம். ஏற்ற நேரத்துல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்த தேவன், கொண்டு வந்து உயர்த்தின தேவன், நாளொன்று வரும் உங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உயர்த்துவார். தேசத்திற்கே உலகத்துக்கு அதிபதியாய் மாற்றுவார். எனவே பாடுகள் வரும்போது பொறுமையோடு சகிக்கணும். ஆமென். பாடு வந்துட்டா உடனே நான் கிறிஸ்துவுக்காக சகிக்கிறேன். சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் தேவனுடைய மகிமைக்காக. இக்கால பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். ரே பிரகா ஃபலா தராஷி. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ஆமென். சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்படுத்தினவர்களாலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டி என்ன பண்ணுதான்? பிரசவ வேதனைப்படுது. ஹல்லேலூயா. எதுக்காக? இந்த அடிமைத்தனம் மாறி கிறிஸ்துவின் சுயாதீன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக சர்வ சிருஷ்டி ஆமென் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுது. ஹல்லேலூயா. எல்லா சிருஷ்டிக்கும் ஒரே நோக்கம் உண்டு, நான் அவருடைய மகிமையை வாங்கணும். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும் போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்திலும்
போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 ஆமென். நன்றி அப்பா. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படி எதுக்குன்னா அந்த மகிமை பெறுவதற்காக. ஹல்லேலூயா. நமக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையை பெறணும். தாவீது சொல்றான், நான் கர்த்தருடைய ஆலயத்துல அவருடைய மகிமையை பார்க்க எப்படி இருக்கிறான், வாஞ்சியோடு இருக்கிறேன். ஆமென். அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அவருடைய மகிமையை நான் பார்க்கணும். அவருடைய மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படணும். ஆமென். சுயம் வெளிப்படக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டோடைய பிரசன்னத்திலே இருக்கணும். ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்க காத்திருக்க காத்திருக்கதான் நமக்குள்ள இருந்து அவருடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. மோசே 40 நாள் இரவும் பகல் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்தான். அவன் மலையில இருந்து இறங்கி வரும்போது அவன் முகத்தை இஸ்ரவேல் ஜனங்களால பார்க்கவே முடியல. அவனுக்குள்ள இருந்து என்ன வெளிப்பட்டுச்சு? மகிமை வெளிப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டோடைய பிரசன்னத்துல இருக்கும் போது நமக்குள்ள இருந்த ஆண்டோடைய மகிமை வெளிப்படும். நீங்க உலகத்துல இருக்கும்போது உலக மனுஷரோட ஐக்கியம் வச்சா அவனுடைய கிரியை தான் வெளிப்படும். எனவே ஆண்டவர் சொன்னாரு, உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிறவன் ஆண்டோடைய ராஜ்யத்திற்கு அவன் தூரமானவன். ஹல்லேலூயா. ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனா இருந்தா அவன் எனக்கு சிநேகிதனா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒண்ணு உலகம் இல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு நான் வேணுமா, அந்த உலகம் வேணுமா? ஹல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்டார், இவர்கள் எல்லாரை விட நீ என்னை நேசிக்கிறாய். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி அப்பா. சொல்லுங்க, அப்பா நீங்க போதும், உங்க பிரசன்னம் போதும். பவுல் சொன்னாரு, எல்லாவற்றையும் நான் குப்பையான்றேன். ஆமென். இந்த உலக கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக, அவருடைய மகிமையை நான் பார்க்கிறதுக்காக, அவருடைய மகிமை எனக்குள்ள இருந்து வெளிப்படுவதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன். குப்பையான்றாம். எல்லாம் எனக்கு குப்பை. எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சிட்டேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த நாச இச்சைகளையும் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. சொல்லுங்க, நாங்க சிலுவையில் அரைஞ்சிட்டோம். ஆமென். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், இயேசு சிந்தின இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. ஆமென். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆமென். நன்றி அப்பா. சிலுவை எங்க இருக்கணும்? முன்னாடி இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம முன்னாடி யார் இருக்கா? கிறிஸ்து. ஹல்லேலூயா. தாவீது சொல்ற, அவர் என் முன்னாடி இருக்கிறார், என் கண் முன்னாடி அவரை வச்சிருக்கிறேன், என் வலது பார்சத்துல அவர் இருக்கிறார். எனவே நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நாங்க அசைக்கப்படுவதில்லை, நாங்க அசைக்கப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு அவர் தான் எல்லாம். ஆமென். ஆமென். Thank you Jesus. எனவே ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கு. எவ்வளவுக்குள்ள நம்ம அப்பாவுடைய பிரசன்னத்திலே இருக்கிறோமோ, எப்போ அவருடைய பிரசன்னத்திலே இருக்கும், அப்ப நம்ம மகிமை பெருகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. மீன் எப்படி தண்ணிக்குள்ள இருந்தாதான் மீன் உயிரோட இருக்கும். தண்ணி விட்டு வெளியே வந்துட்டுன்னா அது மரிச்சிடும். ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம அப்பாவுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். நம்ம ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். அவருடைய பிரசன்னத்திலே மரணம் இல்லை, அவருடைய பிரசன்னத்திலே வியாதி இல்லை, அவருடைய பிரசன்னத்திலே தரித்திரம் இல்லை, அவருடைய பிரசன்னத்திலே மரணம் இல்லை. ஹல்லேலூயா. பாதுகாப்பு. ஹல்லேலூயா.
Ora baratara shabraka falabari balatara baraka balabari balam. நன்றியப்பா ரேப்ரா பாலபா. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்? நம்பிக்கையினாலே. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே வராதே அவருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்பிக்கையினால் தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நம்ம நம்புறோம், ஆண்டவர் செஞ்ச அந்த செயல் மேல உள்ள நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை அவருடைய மரணத்தினால் அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. எங்களை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் எங்களுக்காக தருத்தரான இந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் நமக்கு ரட்சிப்பு. சொல்லுங்க, இயேசு செய்த செயல் மேல வச்ச நம்பிக்கை தான் நம்ம ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அப்படி வாழ்ந்தேன், அதை சுயத்தை மேன்மை பாராட்டுறது ரட்சிப்பு அல்ல. அது நிலைக்காது. ஹல்லேலூயா. ஒரு நாள் நீ நல்லா இருப்ப, ஒரு நாள் சின்ன ஏதாவது தவறு செஞ்சிருவ, பிசாசு குற்றப்படுத்தியே உன்னை அழிச்சிருவான். ஆனா என்னைக்கு நான் ஒண்ணும் இல்லை, என் நீதி ஒண்ணும் இல்லை, அவர் செஞ்ச செயல்னால நீதிமான்னு வாரியோ, அன்னைக்கு உன்னை எந்த பிசாசும் குற்றப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளை. அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார். அவர்கள் தேவனுடைய புத்திரர். தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை. காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? ஹல்லேலூயா. நாம் காணாதை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். காந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவரும் ஏற்றபடி வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம ஆவியில ஜெபிக்கும் போது, ஆவியில அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஜெபம் பண்றாரு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பிரேயர் பண்றாரு. ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஜெபிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் என் பலவீனத்துல எனக்கு உதவி செய்யறாரு. ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆமென். காண்கிறத நம்புறது நம்பிக்கையே கிடையாது. ஹல்லேலூயா. பார்க்கிறத நம்புறது நம்பிக்கை கிடையாது. சூழ்நிலையை பார்க்கிறது நம்பிக்கை கிடையாது. பார்க்காதது நம்புறதா நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டாக்டருடைய அறிக்கையை பார்க்கிறது நம்பிக்கை கிடையாது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? டாக்டரோட அறிக்கை சொல்லி இருக்கலாம், உனக்கு இந்த வியாதி இருக்கு, பிளட்ல இந்த காரியம் இருக்கு, இந்த சுகர் இருக்கு, இந்த யூரியா இருக்கு, இந்த பிரஷர் இருக்கு, அப்படிலாம் சொல்லி இருக்கலாம். இது பார்க்கிறது. ஆனா பார்க்காதது என்னது? வியாதி இல்லை. ஹல்லேலூயா. வியாதி பட்டு இருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வது இல்லை. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பான். வியாதியை நம்ம விட்டு விலக்குவா. இதுதான் பார்க்காதது. ஹல்லேலூயா. வியாதி இல்லாத வாழ்க்கை இதுதான் காணாது. இததான் நம்ம விசுவாசிக்கணும். எனக்கு வியாதி கிடையாது, ஏன்னா அவர் என் வியாதி எல்லாம் சுமந்துட்டார். என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என் நோய்கள் எல்லாம், என் துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்துட்டார். அவரை போல நான் இருக்கிறேன். அதை தான் கம்பேர் பண்ணணும். அவர் சரீரத்துல வியாதி கிடையாது, அவருடைய சரீரத்துல சுகர் கிடையாது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராது, அவருக்கு மரணம் கிடையாது. இன்னைக்கு நாம் அவர் இருக்கிறபடி இந்த பூமியில இருக்கிறோம் என்று வேதம். அதை தான் நம்ம கம்பேர் பண்ணணும். காணாததை நம்புறதுதான் நம்பிக்கை. ஆமென். பார்க்கிறத பேசவே கூடாது, சூழ்நிலைய பேசவே கூடாது. நான் அப்படி இருக்கேன், என் வாழ்க்கையில அவன் அப்படி இருக்கு. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தை பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஆசீர்வாதத்தை பேசுங்க. ஆமென். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. சூழ்நிலையை பேசவே கூடாது. ஐயோ என் வாழ்க்கையில இது இருக்கு, இப்படி இருக்கு, போராட்டமா இருக்கு, அப்படி இருக்குன்னு பேசக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் அவரை போல இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் செழிப்பா இருக்கிறேன். தரித்திரனும் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லட்டும். ஆமென்.
இவ்வுலகத்திலே ஏழைகளை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார்? விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்கள். ஆமே, நாம் விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம்? ஐஸ்வர்யவான்கள். அதை பேசிக்கிட்டே இருங்க, அதை பேசிக்கிட்டே இருங்க. பேச 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 அவரை போல மாறிடுவோம். நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அவர் செழிப்பா இருக்கிறது போல நாங்கள் செழிப்பா இருக்கிறோம். அவர் ஆரோக்கியமா இருக்கிறது போல நாங்கள் ஆரோக்கியமா இருக்கிறோம். அவருக்கு மரணம் கிடையாது, எங்களுக்கு மரணம் கிடையாது. அவருக்கு வியாதி கிடையாது, எங்களுக்கு வியாதி கிடையாது. அவர் எல்லையில தரித்திரம் இல்லை, எங்க எல்லையில தரித்திரம் இருக்காது. அவர் இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னா தரையே தங்கத்துல இருக்கு. ஹல்லேலூயா.